الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. ஏகனாகிய அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனால் எடுத்தெறியப்பட்ட சைத்தான்களிலிருந்து பாதுகாவல் தேடியவனாக அந்த ஏகனாகிய அல்லாஹ்வின் நல்லொரு நமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் விட்டு சென்ற இஸ்லாத்தை தன் உயிர் கொடுத்த காத்த சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் நல்லதை எடுத்துச் சொன்ன இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி அத்திப்பட்டு புதுநகர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த கிராமத்திலே அல்லாஹுடைய அருளை மட்டும் நாடியவர்களாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய என் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவர் மீதும் அந்த ஓரிரையும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்புக்குரியவர்களே, என்னிடம் இந்த கிராமத்தை பற்றி சொல்கின்ற போது ஏதோ ஒரு ரோடு வசதிகள் கொண்ட இல்லாமை இருக்கின்ற ஒரு கிராமமாகத்தான் நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். வருகின்ற வழிகளை எல்லாம் பார்க்கின்ற போது இந்த ஒத்தையடி பாதையிலும் இங்கே இத்தனை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்கின்ற போது நாம் நம்முடைய மார்க்கம் அந்த மார்க்கத்தை எந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம் என்ற கேள்விதான் எழுந்து நின்று கொண்டிருக்கிறார். மார்க்கம் சொல்லப்படுகிறது. சென்ற வாரத்திலே நாம் பார்த்தால் மார்க்கம் ஒரு அழகான மேடையிலே சொல்லப்பட்டது, அற்புதமான வடிவமைப்பிலே சொல்லப்பட்டது, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்பட்டது, பல லட்சங்கள் செலவு செய்து. ஆனால் இங்கே இந்த ஏழை மக்களுக்கு இடையிலே இந்த குடிசை பள்ளிவாசலை அவர்கள் வணங்கக்கூடிய அளவிலே தேவையான அளவு வசதிகளை மட்டும் கொண்டதாக ஆக்க முடிந்திருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் இந்த குறைபாடுகள்? ஒரு பக்கம் மிக உச்சாணி கொம்பிலே இஸ்லாம் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார், ஒரு பக்கம் சொல்வதற்கு ஆள் இல்லாமல் பல கிராமங்கள். இந்த கிராமத்திலே வழியில்லாத வருகின்றதற்கு கூட வழியில்லாத ஒரு கிராமத்திலே கூட இஸ்லாம் வந்து சேர்ந்திருக்கிறதே. யார் கொண்டு வந்து சேர்த்தார்கள்? எப்படி வந்து சேர்ந்தது? இந்த சிந்தனையை உங்களுடைய கேள்விக்கு நான் விடுகிறேன். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே இதைவிட மோசமான நிலைமையில் தான் அன்றைக்கு அந்த அரபுலகம் இருந்தது. ஆனால் அத்தனை இடங்களுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அந்த சத்தியத்தை கொண்டு சென்றார்கள், இந்த சத்திய மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றார்கள். அதனால் அவர்கள் பட்ட துன்பங்கள் கொஞ்சமல்ல என்று சரித்திரமாக பேசிக் கொண்டிருக்கிறோமே தவிர அந்த சரித்திரத்தை நிகழ்காலமாக மாற்ற நாம் தயாராக இருக்கிறோமா என்றால் இல்லை சகோதரர்கள். நான் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய வாய்ப்பாக நான் இதை கருதுகிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த கிராமத்தை பொறுத்த மாத்திரத்திலே இஸ்லாம் என்பது ஏதோ ஒரு 50 நபர்களுக்கு அல்ல,
ஒட்டுமொத்த மக்களிடமும் இஸ்லாம் சென்றடைய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த கிராமம் ஒரு இஸ்லாமிய கிராமமாக மறுமலர்ச்சி பெற வேண்டும். அதற்கு அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள். துஆக்களோடு மட்டும் நின்று விட்டால் போதாது, செயல் களத்திலே இறங்கியாக வேண்டும். களத்திலே நாம் இறங்காதவனையும் வெற்றி என்பது இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இருந்த இடத்திலே இருந்து கொண்டு இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் மௌத்து வரையிலும் இஸ்லாத்தை தெளிவாக மக்கள் மத்தியில் எடுத்து வைத்துக் கொண்டேதான் இருந்தார்கள். நாம் ஜனாதிபதியாக மாறிவிட்டோம். இந்த மக்களுடைய கலீஃப் நம்மை யார் கேள்வி கேட்பார் என்று அவர்கள் தன்னுடைய இடத்தில் இருந்து கொண்டு பிரச்சாரத்தை செய்யவில்லை. மக்களை தேடிச் சென்றுதான் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். மக்கள் கூடுகின்ற இடங்களில் எல்லாம் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு ஜனாசா அடக்கப்படுகிறது என்றால் அந்த ஜனாசா அடக்கப்படுகின்ற இடத்திலே ஒரு பயான் செய்கிறார்கள். எதற்காக என்றால், மக்கள் கூடுகிறார்கள், அங்கே நான் சத்தியத்தை சொல்வேன் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த இடத்தையும் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பயன்படுத்தினார்கள். விழா கோலங்கள் பூண்டிருக்கிற எந்த இடமாக இருந்தாலும் சரி, மக்கள் கூடுகின்ற சந்தையாக இருந்தாலும் சரி, அங்கேயும் இஸ்லாத்தை சொல்லியிருக்கிறார்கள். எங்கெல்லாம் சொல்ல முடியுமோ அங்கேயெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். எதையெல்லாம் சொல்ல முடியுமோ அதையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நாம் மார்தட்டி கொண்டுதான் இருக்கிறோம். எப்படி மார்தட்டி கொண்டிருக்கிறோம் என்றால், நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள், நாங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா என்று மார்தட்டி கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சாரார் மார்தட்டி கொண்டிருக்கிறோம். எப்படி என்றால், நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழித்தோன்றல்களாக வந்து விட்டோம். இன்னும் சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் அபூபக்கருடைய வழித்தோன்றல், இன்னும் சில பேர் உமருடைய வழித்தோன்றல், இன்னும் சிலர் உஸ்மானுடைய வழித்தோன்றல், இன்னும் சிலர் அலியுடைய வழித்தோன்றல் என்று அலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வழித்தோன்றல்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறோமே தவிர, பெருமை பாராட்டிக் கொண்டிருக்கிறோமே தவிர, அந்த அலி ரலியல்லாஹு, அந்த உஸ்மான் ரலியல்லாஹு, அந்த உமர் ரலியல்லாஹு, அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் செய்த தியாகத்திலே எதையாவது நாம் நினைத்து பார்த்திருக்கிறோமா? அவர்கள் அந்த சத்தியத்தை சொல்வதற்காக எடுத்துக்கொண்ட அந்த பாங்கு இருக்கிறது, அதை நாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா என்ற கேள்வியை நமக்கு கேட்டுக் கொள்ளுங்கள். பெருமை பாராட்டுவதற்கு அல்ல இஸ்லாம், செயல்முறைப்படுத்துவதற்கு இஸ்லாம். இஸ்லாம் என்றாலே யதார்த்தம், அமைதி, மனித நேயம். அந்த மனித நேயத்தை நம்மளை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமா? அன்பு சகோதரர்களே, சேர்க்கப்பட்டாக வேண்டும். உங்களை போன்ற இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அதிகமாக மாணவர்கள். இந்த மாணவ பருவம் இருக்கிறது, அற்புதமான பருவம். அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் தந்திருக்கிறான், எல்லா விதத்தையும் தந்திருக்கிறான். நீங்கள் நினைத்தால் இந்த நாளை வேறு விதமாக கழித்திருக்கலாம். இந்த நாளை ஆடம்பரங்களிலே அல்ல, கேளிக்கைகளிலே உங்களுடைய நாட்களை நீங்கள் கழித்திருக்கலாம். ஆனால் இங்கே வந்து முழுக்க இங்கே செய்த வேலைகளினால் யாராவது உங்களுக்கு கூலி தருவார்களா என்றால் கண்டிப்பாக கிடையாது. யாராவது உங்களுக்கு மெடல் தந்து விடுவார்களா? கண்டிப்பாக கிடையாது. இங்கே இந்த வேலை செய்ததினால், இந்த பள்ளிவாசலை நீங்கள் சுத்தப்படுத்தியதினால், இந்த மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை போய் சொன்னதினால் யாராவது உங்களுக்கு அழைத்து மேடை போட்டு மாலையிட்டு உங்களை வாழ்த்தி விடுவார்களா என்றால் கிடையாது. ஆனால் இதையெல்லாம் விட இந்த உலகத்தில் கிடைக்கின்ற அற்பமான பதவிகளையும் அந்த புகழ்களையும் விட அற்புதமான ஒன்று மறுமையில அல்லாஹ் வைத்துக் கொண்டிருக்கிறார். அங்கே உங்களுக்கு எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது, உங்களுக்கு ஒரு இடம் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய பள்ளியை நீ சுத்தம் செய்தாயா? எனக்காக நீ பயணப்பட்டாயா? என்னுடைய சத்தியத்தை மக்கள் மத்தியிலே போய் எடுத்து சொன்னாயா? அதற்காக நான் கூலி தருகிறேன், என்னிடம் வா என்று அழைக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுக்கு ஒரு அற்புதமான வியாபாரம், உங்களுக்கும் எனக்கும் இடையிலே அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கும் எனக்கும் இடையில ஒரு நல்ல வியாபாரம் செய்து கொள்ளலாமா? என்ன வியாபாரம்? உங்களுக்கு நான் சொர்க்கத்தை தந்து விடுகிறேன், நான் என்னுடைய சொர்க்கத்தை உங்களுக்கு தந்து விடுகிறேன், அதற்கு விலையாக உங்களுடைய உயிர்களை தந்து விடுங்கள். எவ்வளவு அற்புதமான வியாபாரம், எவ்வளவு அற்புதமான வியாபாரம். இந்த உலகத்தில உயிர் எப்போதும் போகத்தான் போகிறது, எப்படியும் போகத்தான் போகிறது. பிறந்த இவனும் இறக்காமல் இருக்க போவதில்லை, இறக்கத்தான் போகிறோம். ஆனால் அந்த இறப்பு அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும்.
அல்லாஹ்வுடைய சத்தியத்தை சொன்னதுக்காக இருக்க வேண்டும். இந்த இஸ்லாத்தை மேலோங்க செய்தோங்கிறதுக்காக நாம் குத்தப்பட்டாலோ, வெட்டப்பட்டாலோ, சுடப்பட்டாலோ, புதைக்கப்பட்டாலோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடம் அந்த சொர்க்கம் இருந்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு மூமினும் வாழ்ந்தாக வேண்டும். வாழ்ந்தாக வேண்டும். என் இளைஞர்களே, இளைஞர் பருவம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல, அற்புதமானது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் குகைத்தோழர்கள் வரலாறு என்று ஒன்றை சொல்லி காமிக்கிறார்கள். 3 இளைஞர்களை பற்றி சொல்லி காமிக்கிறார்கள். 3 இளைஞர்கள் ஒரு குகையிலே மாட்டிக்கொண்டார்கள். குகையை ஒரு பெரிய பாறை மூடிவிட்டது. குகைத்தோழர் வரலாறு என்பது 2 வரலாறுகள் இருக்கிறது. ஒன்று திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய வரலாறு, மற்றொன்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்லக்கூடிய வரலாறு ஒன்று இருக்கிறார். நான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது நபிமொழியில் இடப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் 3 பேரும் அதில் அகப்பட்டுக் கொண்டார்கள். ஒவ்வொரு ஆளும் தான் செய்த நல்லதை அல்லாஹ்விடம் வைத்து, யா அல்லாஹ் எங்களுக்கு இந்த வழியை திறந்து விடு என்று கேட்கிறார்கள். அதிலே ஒரு நபர் சொல்லுகிறார், என்னுடைய தாய் அவர்கள் பால் கேட்டார்கள். அந்த பாலை கொண்டு வந்து கொடுப்பதற்கிடையிலே பிள்ளைகள் எல்லாம் பசியோடு இருக்கிறார்கள். என்னுடைய தாய்க்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பாலை கொஞ்சம் அவர்கள் தூங்கிய பின்பு என் தாய்க்கு கொண்டு வந்து கொடுப்பதற்குள் தாயும் தூங்கி விடுகிறார். தாய் எந்த நேரத்தில் எழுந்து பால் கேட்பார்களோ என்று அவர்கள் தலைமாட்டிலே நான் அமர்ந்திருந்தேன் என்று சொல்கிறார். யா அல்லாஹ், இது வேற எதற்காகவும் அல்ல, நீ தாயை நீ உபசரிக்க சொல்கிறாயே, தாய்க்காக எல்லாத்தையும் செய்ய சொல்கிறாயே, நீ சொன்னதற்காக அதை நான் செய்தேன். எதற்காக? தாயை அல்லாஹ் சொன்னதற்காக நான் இதை செய்தேன் என்று சொல்லுகின்ற போது குகையினுடைய வாசல் சற்று திறக்கிறது. ஒரு இளைஞர் அவர் சொல்கிறார், என்னிடம் ஒரு வேலையாள் வேலை பார்த்தான். அவன் வேலை பார்த்துவிட்டு எனக்கு கூலி வாங்காமலே சென்று விட்டான். அவனுடைய கூலியை வைத்து நான் ஆட்டை வாங்கினேன். அந்த ஆடு வன்மடங்காக பெருகி ஒரு பெரிய மந்தையாக மாறிவிட்டது. அந்த கூலி வாங்க மறந்துவிட்டு சென்றவன் பல வருடங்கள் கழித்து திரும்பி வருகிறான். திரும்பி வந்தவன் கேட்கிறான், என்னுடைய கூலியை தாய் என்று கேட்கிறான். நான் அந்த ஆட்டு மந்தையை காமித்து சொன்னேன், எடுத்துக்கொண்டு செல் என்று சொன்னேன். அவன் திரும்ப சொல்கிறான், நான் கேட்டது கூலி, அந்த மந்தையே அல்ல, அந்த மந்தைதான் அவனுடைய கூலி. அவருக்கு சேர வேண்டிய கூலியைத்தான் அந்த ஆடுதான் இத்தனை மந்தையாக, அதை நான் திருப்பி கொடுத்தேன் அவரிடம் என்று சொல்கின்ற போது சொல்கிறார், அல்லாஹ் நீ சொன்னாயே அதற்காக மட்டும் அந்த கதவு, அந்த பாறை இன்னும் விலகுகிறது. மீண்டும் ஒருவர் கேட்கிறார். அவருடைய துவாதான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேருக்கும் படிப்பினையாக இருக்க வேண்டும். இதுவும் படிப்பினை தான், இருந்தாலும் அது மிக முக்கியமான ஒரு படிப்பினை. அவர் செல்வந்தர், நல்ல செல்வம் இருக்கு.